நீங்கள் 1978 பிரியான்னு ஒரு படம் வந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த, அம்பரீஷ் அவர்களும் நடித்த. எனக்கு தெரிய இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாகுபலி போன்ற படங்கள்லாம் வந்து பைலிங்குவலில் டைரக்ட் பண்ணாங்கன்னு. ஆனால் 1978 சுஜாதா கதைவசனத்தில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்தை வச்சு பிரியான்னு ஒரு படம் இயக்குனார். அந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் கன்னடாவில் 2 மொழியிலும் எடுத்தாங்க. ஸோ எடுக்கும் பொழுது இப்போ சொல்கிறாங்க இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லா நடிகர் ஹீரோகளையும் வச்சு கேமியோ வர வச்சு அதை வச்சு படத்தை விட்றாரு. அப்போவே இதெல்லாம் பண்ணிட்டாரு. இவனுக்குலாம் தெரியாது, இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குஞ்சான்ஸ், இவங்களுக்கு தெரியாது. அப்போவே பார்த்திங்கன்னா அம்பரீஷும் இவரையும் வச்சு அந்த படம் வந்து எனக்கு தெரியும் டிசம்பர் மாதம் 1977 டிசம்பர் மாதத்தில் தமிழில் ரிலீஸ் ஆகும், ஜனவரி மாதத்தில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகும். படம் பிளாஸ்ட்டு, ஹிட்டுனா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவங்க மலாய் தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண்மணி சிங்கப்பூரில் இருப்பாங்க. இவர் வந்து ஸ்ரீதேவிக்காக அது ஒரு லாயர். அவர் ஸ்ரீதேவிக்காக ஸ்ரீதேவியை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி சிங்கப்பூர் போவார். போகும்பொழுது இந்த மலாய் தமிழ் பெண் மேலே இவருக்கு ஒரு காதல் வரும். பாட்டுலாம் இருக்கும், செம்ம பாட்டு, எல்லாம் இளையராஜா பாட்டு எல்லாமே ஹிட்டு. அப்படி ஒரு வைப்பு. ஏறக்குறைய 1978 பிரியா படம் பிடிக்காதவங்களே யாரும் கிடையாது. பிரியா ரஜினிகாந்தை குறிப்பாக பிடிக்காத ஆளுகளே கிடையாதுன்ற மாதிரி ஒரு